இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் கொடுக்கல, என்னுடைய வேதம் என்ன சொல்லுதோ அதுலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் இன்னைக்கு அப்பா இல்லையே, அம்மாவும் இல்லையே, நான் ஒரு திக்கற்ற பிள்ளை, நான் ஒரு அனாதை. முதல்ல அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். நான் உங்களுக்கு அனாதைக்கு ஒரு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லலை, உங்களுக்கு தகப்பனாய் மாறுகிறேன்னு சொல்லுகிறவர் தான் யெகோவா. ஏன் ஹல்லேலூயா சொல்லணும்? ஏன் இந்த தேவனை நல்லா ஹலஹலன்னு சொல்லி துதிக்கணும்னா, அவர் சொல்றாரு, நீ வருத்தத்தோட இருக்க, அப்பா இல்லையே அம்மா இல்லையே, நான் அனாதையா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட வா, நான் உனக்கு தகப்பனா மாறுறேன், இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்குறேன். இவர் தான் இயேசு. அந்த விதவையை ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த விதவையை போஷித்து அந்த விதவைக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அதான் சாம்பியன் ஃப்ரெண்டு. எ ஃப்ரெண்ட் ஹூ சப்போர்ட்ஸ், டிஃபென்ஸ் ஆர் ஃபைட் ஃபார் யூ. முதல்ல தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார் கர்த்தர் அப்படின்னு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு. ஆனா இங்க அப்படி சொல்லல. The lonely he make part of a family. யாருமே இல்லாம இருக்கிறானே தனிமையானவன், அவனை ஒரு குடும்பஸ்தனாக மாற்றுகிறார். அவனுக்கு நல்ல உறவுகளை கொடுப்பார். ஸோ உலகத்துல யாரெல்லாம் இனிமேல் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் இவர் சொல்றாரு, வா என்கிட்ட வா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அடிமைத்தனத்துக்குள்ள தங்களை விடுவிக்க முடியாத சில கெட்ட பழக்கங்களுக்குள்ளே, அல்ல இப்படிதான் இவன் என்னாரு அப்படின்னு முத்திர குத்தி இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களை பற்றி இங்க சொல்லுகிறது. The prisoners he leads into prosperity until they sing for joy. அதாவது கட்டுண்டவனாக, ஒடுக்கப்பட்டவனாக, ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவனாக இருக்கிறவனை என்ன பண்றாராம், விடுதலையாக்குறது மட்டுமல்ல, விடுதலையாக்கி அவனை நல்ல ஆசீர்வாதமானவனா மாற்றி அவன் கர்த்தரை நோக்கி பாடுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவனை கொண்டு வருகிறது. சும்மா கட்டுண்டவனை விடுதலையாக்குறேன்னு சொல்லலை, விடுதலையாக்கி அவன் என்னை துதிக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அவனை நான் பார்த்தா, அப்பா இப்படி இருந்தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வருகிற தேவன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சபைகளில் பார்த்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஒருவேளை நீ நீதியை நடப்பிக்கிறதுக்கு கோபப்பட்டாலும் உன் கோபம் அவருடைய நீதியை நடப்பிக்காதானா, அவருடைய கோபம் அவருடைய நீதியை சரியாய் நடப்பிக்கும். கோபப்பட்டு ஏதாவது நடந்ததுன்னா அது தப்பாக தான் முடியும். அதாவது தேவன் சும்மா என்னப்பா இப்படி கோபக்காரனா இருக்க, கோபப்படாதரா அப்படி சொல்லல. என்னுடைய நீதியை நான் நடப்பிக்கணும், என்கிட்ட விட்டுடு. ஏற்ற காலத்தில் அவங்க எப்படி அவர்கள் கால்கள் தள்ளாடும், எப்படி அவர்களுக்கு ஆபத்து தீவிரித்து வரும், எல்லாத்தையும் நீ இருந்து பாரு. சாந்த குணத்தை தெரியப்படுத்து. அப்போ சந்தோஷமா இருக்கிறதுலாம் ஆரம்பிச்சேன். சந்தோஷமா இருக்கிறதோடைய அஸ்திபாரத்துக்கு இன்னைக்கு கொண்டாந்துருக்கேன். ஏன்னா இந்த சந்தோஷம் அல்லேலூயா சந்தோஷம், ஹலஹலஹலங்கிற சந்தோஷம். ஆமென். செலிப்ரேட் பண்ணுகிற சந்தோஷம். நம்பிக்கை இல்லாம இருந்த உங்களையும் என்னையும் தேவன் எதுக்கு கூப்பிட்டாருன்னா, இங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறது கூப்பிடல. நீ எந்த விதத்துல கஷ்டப்பட்டாலும் நான் உனக்கு நீதி செய்வேன். நீ விதவையோ ஏழையோ, அப்பா அம்மா இல்லாத பிள்ளையோ தனிமையானவனோ கட்டுண்டவனோ, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட மகனா இருந்தாலும் சரி, நான் உனக்கு தகப்பனா உன்னை கூப்பிடுறேன். தகப்பனா கூப்பிட்றா, நீ என்னை நம்பலாம், என்னை விசுவாசிக்கலாம். என்னுடைய நாமம் யெகோவா, என்னுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. உன் இருதயத்தையும் சரீரத்தையுமே நான் கழுவி இருக்கிறேன். நான் நீதி செய்கிற தேவன். நான் சமீபமாக இருக்கேன். நான் சீக்கிரமாக வந்துடுவேன். நான் உன்னை என்னோட தான் வச்சுக்க போகிறேங்கிறத நீ விசுவாசிக்கிறத இந்த உலகத்துக்கு எப்படி எல்லா மனுஷருக்கு முன்னாடி எப்படி காண்பிக்கிறேன்னா, நீ சமாதானமாக அமைதியாக இருக்கிறதன் மூலமாக இயேசு என்னும் ஒருவர் வருகிறார் என்பதை இந்த உலகத்துக்கு நீ சொல்ல உன்னை நான் அழைத்து இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். சந்தோஷத்தை பற்றி நான் போதித்து வருகிறேன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான 2 வேத பகுதியிலிருந்து இந்த சந்தோஷத்தை பற்றி போதிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அதோடைய அர்த்தம் தெரிவதில்லை. அதை நான் தப்பாக சொல்லலை, அது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லது இல்லையா? நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா எப்படின்னு சொல்லும்போது மக்கள் நம்ம பார்த்து சொல்கிறாங்க, இது ஒரு கூட்டம். என்ன கூட்டம் இது? ஹல்லேலூயா கூட்டம்னு. ஆக்சுவலாக ஹல்லேலூயா அப்படின்னா என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு தெரியும் ஹல்லேலூயானா என்னான்னு. ஆனால் இன்னும் கூட நான் இன்றைக்கி இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஹல்லேலூயானா என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வார்த்தை இருக்குதுங்க. முதலாவது வார்த்தை அது எபிரேயத்தில் நான் படித்ததுனால சொல்கிறேன். ஹலல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஹலல் சொல்லுமா? ஹலல். ஹலலுக்கு அப்புறம் யா. யா என்பது நம்முடைய தேவனுடைய நாமம், யாவே யெகோவா, அதை தான் யா. அப்போ இந்த
ஹலலோட யாவை சேர்த்தா ஹலேலூயா. அதுபோல் நிறைய காரியங்கள் வந்து நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒத்து போகிறது எபிரேய கலாச்சாரம். நீங்கள் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய கிராம பகுதிகளில் பொங்கல் சமயத்தில் அல்லது அறுவடை சமயத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, குலவை என்று ஒரு சத்தத்தை உண்டாக்குவாங்க. நீங்கள் பாடல்கள்லாம் பார்த்துருக்கலாம், குலவை சத்தம் சொல்லுவோம்ல, அதுதான் ஹலல். நீங்கள் ஹலலை தொடர்ந்து சொல்லி ஹலல் ஹல 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 ஹலன்னு சொன்னீங்களேன், அந்த குலவை சத்தம் வந்துடும். நாங்கள் இஸ்ரேல் போயிருந்தப்போ, இஸ்ரேல் அந்த தேவாலயம் இல்லை, ஆனாலும் அங்கே ஒரு சோறு மட்டும் இருந்தாலும் அந்த இடத்துல கூட அந்த மக்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு யாரோ பிள்ளைக்கு ஏதோ செய்கிறாங்க. அப்போ செய்யும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ நம்ம தமிழ்நாட்டில் கேட்ட அதே கிராமத்து சத்தம் அங்கே கேட்குது. அப்படியே அந்த குலவை விடுறாங்க. அப்போது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹலலோட அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் கூகுள்லே போட்டு பார்க்கலாம். ஹலல், நீங்கள் HALAL அப்படின்னு ஹலல் போட்டிங்கன்னா மீனிங் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, டு செலிப்ரேட், டு போஸ்ட் ஆர் ஷைன். அதாவது ஹலல்னாலே ஏதோ ஒன்றை நாங்கள் கொண்டாடுகிறோம், ஏதோ ஒன்றை உயர்த்துகிறோம், அல்லது ஏதோ ஒன்றை நாங்கள் பிரகாசிக்கிறோம் என்று அர்த்தம். சரியா? இது 165 டைம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்திருக்கு. அப்போது நம்ம தேவனே நம்ம எப்படி தான் நம்ம ஹலேலியான்னு சொல்கிறோம், உலகத்தில் இருக்கவங்க ஏன் இவங்க ஹலேலியான்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியுதோ இல்லையா, இன்றைக்கி உங்களுக்கு தெரியணும், எங்கள் தேவனை நாங்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆமேன். அதுதான் சொன்னேன், நம்ம தேவன் நம்ம சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறாருன்னா, இந்த ஹலேலியா வருத்தத்தோடு ஹலேலியா சொல்ல முடியாது. நீங்கள் வருத்தத்தில் வந்தால் கூட ஹலேலியான்னு சொல்லும் போதே உங்கள் வாயில் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை நிமித்தம் இயற்கையாகவே நீங்கள் சந்தோஷத்துக்குள்ளே போகிறீங்க. அப்போ துக்கமாக இருக்கும்போது ஹலேலியா சொன்னாலே போதும், பெருசாக ஒன்றும் சொல்ல வேணாம். துக்கமாக இருக்கும்போது ஹலேலுயா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குள்ள என்ன வந்துடும், சந்தோஷம் வந்துடும். ஆமேன். இதுதான் ஹலேலுயாவோட அர்த்தம். ஆகவே தான் தேவன் என்ன பண்ணுகிறார், நமக்கு இந்த காலவிலே மகிழ்ச்சியை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள்? அதை கற்றுக்கிட்டு வரும்போது ரொம்ப அதுக்கு விரோதமாக, ஏன்னா ரொம்ப வருஷம் நம்மளை மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையில் பிசாசு வச்சு வேடிக்கை பார்த்துட்டதுனால அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட மாட்டான். ஆனால் நீங்கள் அதன் மத்தியில் ஜெயிக்கணும். ஆமேன். இன்றைக்கி ஜெயிச்சிருவீங்க. இன்றைக்கி சொல்லுங்கம்மா, இன்றைக்கி ஜெயிச்சிருவோம், இன்றைக்கி ஜெயிச்சிருவோம். 2 வேத பகுதியிலேருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒரு அற்புதமான வேத பகுதி. முதலாவது பழைய ஏற்பாட்டிலேருந்து வாசிப்போம். சங்கீதம் 68 3ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். நீதிமான்களோ, எத்தனை பேர் நீதிமான்கள்? கை வைத்தவங்களாம் நீதிமான்கள் இல்லையா? நீதிமான்கள், எல்லாரும் நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் சொல்கிற பேர் என்ன? நீதிமான்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஒரு வசனத்தில் 4 வார்த்தை பாருங்கள். 1 மகிழ்ந்து, 2 களிகூர்ந்து, ஆனந்தம், சந்தோஷம். என்னப்பா அது? நீதிமான்களுடைய லெவல் என்னன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. சொல்லுவோமா? அவருடைய நாமம் பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் இப்படி எழுதியிருக்காது. கர்த்தர் கர்த்தர் தான் வரும். எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக தேவன் தன்னுடைய நாமத்தை யெகோவான்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனம் வைக்கணும்னு அர்த்தம். ஆமேன். கர்த்தர் குறிப்பிட்ட இடத்துல தன்னுடைய நாமத்தை அவர் சொல்லும் போது அங்கே ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்கிறாருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய நாமம் யெகோவா. அதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இது யார்? இது மறைமுகமாக சொல்லப்பட்ட இவர் யார்? இயேசு. யோவான் ஸ்நானகன் சொல்கிறான்ல, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு. இது எல்லாருக்கும் பொருந்தும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரே ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு மட்டுமல்ல, நீதிமான்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. நீங்கள் நானும் கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்த போகிறோன்னா, மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தர் சீக்கிரம் வருவார். சபை என்னைக்கு மகிழ்ந்து கலிகூற ஆரம்பிக்குதோ, உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆதி திருச்சபை எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அதே மாதிரி காரியம் கடைசி நாட்களையும் நடக்கும். கடைசி காலத்தில் ஆண்டவருடைய சபை பல்வேறு உபத்திரவங்கள் மத்தியில் இருந்தால் கூட அந்த சபை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இயேசு சீக்கிரம் வருவார்.
அது இயேசு சீக்கிரம் வர்றதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பக்கத்தில் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தோஷமாக இருங்க. அதனால தான் நான் இப்போது சந்தோஷமாகவே எல்லாத்தையும் செய்ய ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவருக்கு அதுதான் வழி. நீதிமான்களுக்கு அதுதான் வழியாக தேவன் வைத்திருக்கிறார். அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா? அடுத்து பாருங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். மறுபடியும் அப்படி தான் சொல்கிறான் அவன். அடுத்த ஒரு அற்புதமான விஷயம், தன்னுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய வசனம் இது. என்ன சொல்றான் இந்த சங்கீதக்காரன்? யெகோவா என்னும் நாமத்தை உடையவருக்கு முன்பதாக அவர் யாருக்கு அழைப்பு கொடுத்தாலும் அவர்கள் ஒன்று அவங்க நீதிமான்கள் என்ற இடத்தை அடைகிறாங்க, ரெண்டாவது அவர்கள் சந்தோஷப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான், சில நம்பிக்கை இல்லாதவங்களை பார்த்து அவன் பேசுகிறான். இது தீர்க்க தரிசனம், சுவிசேஷத்தை பற்றி அவன் பேசுகிறான். வனாந்திரத்தில் ஏறி வருகிற அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, இயேசுவின் நாமம் யெகோவா, அவருக்கு முன்பதாக களி கூறுங்கள் சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இங்கே கொடுக்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா அவ்வளவா அதனுடைய அர்த்தம் வெளி வரல. நானே இதை பற்றிலாம் பேசியிருக்கேன். ஒரு சில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது எப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. இங்கே இருக்கிறவங்களானாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் கொடுக்கல, என்னுடைய வேதம் என்ன சொல்லுதோ அதுலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் சொல்கிறார், முதல்ல சொல்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக தேவன் அழைக்கிறாராம். உலகத்தில் திக்கற்ற பிள்ளைகள் அப்படி இருப்பாங்கன்னா, அதாவது அப்பா இல்லாத பிள்ளைங்கன்னு வச்சுங்க, அப்படி எடுத்துக்கலாம். ஃபாதர்லெஸ், டு த ஃபாதர்லெஸ் ஹீ இஸ் எ ஃபாதர், அப்படி தான் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. முதல்ல என்ன சொல்கிறாரு, என்னுடைய நாமம் யெகோவா. உலகத்தில் இன்னைக்கு அப்பா இல்லையே, அம்மாவும் இல்லையே, நான் ஒரு திக்கற்ற பிள்ளை, நான் ஒரு அனாதை. அதான் நம்ம பாடணும், அனாதைகளின் ஆதரவே. எல்லாமே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் அந்த பாட்டெல்லாம் அந்தந்த வார்த்தை கொடுக்குறாரு. அப்புறம் தான் நான் கவனித்தேன், ஓஹோ செய்திலையும் வருகிறது. அப்போது யாராவது அனாதை, எனக்கு யாரும் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். நான் உங்களுக்கு அனாதைக்கு ஒரு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லலை, தகப்பனாய் உங்களுக்கு தகப்பனாய் மாறுகிறேன்னு சொல்லுகிறவர் தான் யெகோவா. ஏன் ஹல்லேலூயா சொல்லணும்? ஏன் இந்த தேவனை நல்லா ஹலஹல ஹலஹலன்னு சொல்லி துதிக்கணும்னா, அவர் சொல்கிறாரு, நீ வருத்தத்தோடு இருக்க, அப்பா இல்லையே அம்மா இல்லையே, நான் அனாதையாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட வா, நான் உனக்கு தகப்பனாக மாறுறேன், இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்குறேன். இவர் தான் இயேசு. ரெண்டாவது சொல்கிறாரு, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அடுத்து பிரச்சனை உள்ள ஒரு கூட்டத்தை பார்க்குறார். விதவைகள், எப்படிப்பட்ட விதவைகளை பார்த்து அவர் சொல்கிறாருன்னா, அந்த காலத்திலலாம் இருந்தாங்க விதவைகள். இந்த நாளில் பரவாயில்ல, இந்த நாளில் நிறைய நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. ஒரு சில விதவைகளுக்கு எந்த பென்ஷன் வந்தது அந்த காலத்தில் இல்லையா? கணவன் மரித்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு என்ன பண்ணுவாங்களாம், இஸ்ரேல் தேசத்துலேயே நடந்திருக்கு. விதவைகளுக்கு யாரும் இல்லைங்கும் போது இவங்க மதத்தின் பேரால் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய சொத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்க. அது நிறைய நடக்கும், அப்படிலாம் வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர்னு தமிழில் வந்திருக்கு. வெறும் நியாயம் விசாரிக்கிறவர்னா அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, இங்கிலீஷில் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, டு த விடோ ஹீ இஸ் எ சாம்பியன் ஃப்ரெண்டு. சாம்பியன் ஃப்ரெண்டுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விதவையை ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த விதவையை போஷித்து அந்த விதவைக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அதான் சாம்பியன் ஃப்ரெண்டு. எனக்கு சாம்பியன் ஃப்ரெண்ட்னா என்னன்னு புரியல, அப்புறம் போய் பார்த்தேன் சாம்பியன் ஃப்ரெண்ட்னா என்ன. எ ஃப்ரெண்ட் ஹூ சப்போர்ட்ஸ், டிஃபென்ஸ் ஆர் ஃபைட் ஃபார் யூ. எப்போ நீ அநாத பிள்ளையாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த யெகோவா தேவன் என்ன செய்கிறார், விதவைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படிங்கும்போது சொல்கிறாரு, நான் உனக்கு ஆதரவு செய்கிறது மட்டுமல்ல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி
உனக்காக நான் யுத்தம் செய்கிற தேவன், நான் யெகோவா, ஆகவே என்னிடத்திலிருந்து நீ சந்தோஷமாயிரு. எதெல்லாம் இந்த உலகத்தில் திக்கற்றவர்களுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு யாரும் இல்லையே, எங்களை சப்போர்ட் பண்ணல முடிய யாரும் இல்லையே நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் பார்த்து இந்த தேவன் சொல்கிறார், இங்கே வந்து என்ன அல்லேலூயான்னு துதி, நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறார். இது ரெண்டாக பிரிக்கணும். முதல்ல தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார் கர்த்தர் அப்படின்னு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு. ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. சரியாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, த லோன்லி ஹி மேக்ஸ் பார்ட் ஆஃப் எ ஃபேமிலி. யாருமே இல்லாமல் இருக்கிறானே தனிமையானவன், அவனை ஒரு குடும்பஸ்தனாக மாற்றுகிறார். தனிமையாக இருக்கிறவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பார், அவனுக்கு நல்ல உறவுகளை கொடுப்பார். சிலர் குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளேருந்தே தனிமையாக இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுது, இனி இவங்களை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை, தனியாக நம்ம காலத்தை பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு இருக்கிறதும் ஒரு தனிமை தான். சிலருக்கு உண்மையாகவே அவங்க தனிமையாக இருப்பாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லலை. கர்த்தர் பாருங்கள், ஒருவருடைய தேவை அறிஞ்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உனக்கு குடும்பத்தை கொடுப்பேன், நல்ல உறவுகளை கொடுப்பேன். அங்கே தான் அப்படி தான் எழுதியிருக்கிறது, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்துவேன், ஒரு குடும்பமாக உன்னை மாற்றுவேங்கிறாரு. ஆகவே நீ தனிமையாக இருக்கிற என்கிட்ட வந்து என்னை துதி, நான் தேவன், என்னுடைய நாமம் யெகோவா, தனிமையாக இருக்கிற உனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிற தேவன் என்கிறார். ஸோ உலகத்தில் யாரெல்லாம் வந்து இனிமேல் ஒன்றுமே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் இவர் சொல்கிறாரு, வா என்கிட்ட வா. இதை தான் இந்த சங்கீதக்காரன் அங்கே வந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான் கர்த்தரை பற்றி. ஆமென். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அடுத்து சொல்கிறாரு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இவர்கள் யார் கட்டுண்டவர்கள்? அடிமைத்தனத்துக்குள்ளே தங்களை வந்து விடுவிக்க முடியாத சில கெட்ட பழக்கங்களுக்குள்ளே, அல்ல இப்படி தான் இவன் என்னாரு அப்படின்னு முத்திர குத்தி இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களை பற்றி இங்கே சொல்லுகிறது. த பிரிசனர்ஸ் he leads into prosperity until they sing for joy. அதாவது கட்டுண்டவனாக, ஒடுக்கப்பட்டவனாக, ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவனாக இருக்கிறவனை என்ன பண்ணுறாராம், விடுதலையாக்குறது மட்டுமல்ல, விடுதலையாக்கி அவனை நல்ல ஆசீர்வாதமானவனாக மாற்றி அவன் கர்த்தரை நோக்கி பாடுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவனை கொண்டு வருகிற தேவன். சும்மா கட்டுண்டவனை விடுதலையாக்குறேன்னு சொல்லலை, விடுதலையாக்கி அவன் என்னை துதிக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அவனை நான் பார்த்தா, அப்பா இப்படி இருந்தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வருகிற தேவன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சபைகளில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது இவ்வளோ காரியங்களை சொல்கிறார். கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். யார் இந்த துரோகிகள்? கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அல்லது தேவனை தெரிஞ்சும் இவர்தான் தேவன் தெரிஞ்சும் அவரை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறவர்கள். அவர்கள் வறண்ட பூமி. வறண்ட பூமினா என்னன்னா, இந்த இடத்துல சந்தோஷம் இல்லாத இடத்தை தான் வறண்ட பூமி என்று எழுதியிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே இருக்குது. பட் ஃபார் த ரிபல்ஸ் தேர் இஸ் ஹார்டேக் அண்ட் டிஸ்பேர். அதாவது நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. யார்? யெகோவா தேவனை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் யெகோவா தேவன் தான் உங்கள் தேவன் என்று சொல்லி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், கலிகூறுதல் உண்டு. ஏன்னா உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர்கிட்ட வந்தீங்கன்னா, நீ விதவையாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ வீடு வாசலே இல்லாமல் உறவே இல்லாத தனிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அல்லது நீ ஏதோ ஒரு காரியத்தை சிக்கி தவிக்கிற மகனோ மகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யெகோவா தேவனாகிய கிறிஸ்துவனிடத்தில் உனக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. ஆகவே தான் ஹல்லேலூயா என்று துதிக்கிறோம். அப்போ சபையில் ஹல்லேலூயான்னு தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கிறாங்கன்னா எதுக்கு துதிக்கிறாங்கிறதுக்கு இவ்வளோ விளக்கங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கர்த்தர் என்னோட பேசினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட கர்த்தர் பேசிட்டு, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் வந்து காத்திருப்பேன், பிரசங்கம் தயார் பண்ண காத்திருப்பேன். கர்த்தர் பிரசங்கத்தை கொடுத்துட்டாருங்கிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் தேவையில்லை, இவ்வளோதான். அந்த வசனத்தையும் அந்த வெளிப்பாடையும் கொடுத்துட்டாருன்னா நான் எந்திரிச்சிருவேன், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் வசனத்தை கொடுக்கலன்னா தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்கும்.
நானாக முயற்சி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மூளை அறிவை வச்சு எதையாவது கொஞ்சம் நேரம் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கே வெறுத்து போயிடும். கர்த்தர் பேசலை ஓ நம்ம மண்டையை வச்சு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போ அப்படின்னு போயிடுவேன். ஆனால் வந்து உட்கார்ந்தோடனே கர்த்தர் பேசினாரா எனக்கு தெரியும், இதுதான் கர்த்தர் பேசுகிறார். அதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ணிப்பேன். ஆமென். ஃபஸ்ட்டு அந்த கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தீம், மையம். அப்போ கர்த்தர் தான் பேசுகிறார் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? சந்தோஷம். ஆமென். கர்த்தனுக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு, கர்த்தர் இந்த வார்த்தைக்கான பிரசங்கத்தை கொடுத்துட்டாருன்னா எனக்கு என்ன வரும்? சந்தோஷம், மகிழ்ச்சி. ட்ரையாக இருக்காது. அதுதான் அங்கேயும் ஆதாரம். கர்த்தர் மகிழ்ச்சி கொடுத்துருவாரா போதும். அதுக்கப்புறம் அந்த பிரசங்கத்துக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்போ ஆரம்பித்தார்னா பேசிகிட்டே இருப்பார், அதை தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார். சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு, வா அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ட்ரையாக இருக்கிறதுக்கும், ட்ரையாக யார் இருப்பாங்க இந்த இடத்துல? சந்தோஷம் இல்லாமல் ட்ரையாக எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் யார் இருப்பாங்கன்னு இந்த சங்கீதம் எழுதியிருக்குன்னா, துரோகிகள் என்று எழுதியிருக்கிறது. யார் இந்த துரோகிகள்? தேவனுக்கு இடம் கொடுக்காதவர்கள். நீங்களோ தேவனுக்கு இடம் கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும் வேதத்துலேருந்து? இதுக்கப்புறம் இதை விட ஏதாவது இருக்கா? சரி, இருக்குன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்ப்போம். ஆமென். சரி, பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்துட்டோம். இப்போ புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தோம் இல்லையா, இருதயத்தில் மறைந்திருக்கிற ஆவிதான் ஒரு குணம் என்று பார்த்தோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமாகிய ஆவி. சாந்த குணங்கிறது என்னன்னு சொன்னார் பவுல் பேதுரு. அது ஒரு ஆவிங்கிறார். அப்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கு, இதெல்லாமே ஆவியின் கனிகள். இதெல்லாம் ஒரு ஆவி. அந்த ஆவி நம்முடைய குணமாக இருக்கணும். இருதயத்தில் அந்த குணம் மறைஞ்சிருந்தால் தான் வாழ்க்கையில் வெளிப்படும். அதான் சொன்னேன், முகமூடி போட்டு கிறிஸ்தவ ஜீவியத்தை ரொம்ப நாள் வாழ முடியாது. என்ன விதமான ஆவி நம்ம வாழ்க்கையில் உள்ள செயல்படுதோ அதை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இனிமேல் எது நம்ம ஆவிக்கு சம்பந்தம் இல்லையோ அதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து விளக்குறோம் அப்படிங்கிறதான் போன வாரம் பார்த்தோம். பல்வேறு விதமான ஆவிகளை பார்த்தோம் இல்லையா? வேசித்தன் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, இஸ்ரேல் மக்களை வழி தப்பி திரிய பண்ணின ஆவி பார்த்தோம். தீமோத்தேயுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி, சாந்தமான ஆவி இப்படி பார்த்தோம். சாந்தம்ங்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய தேவன் என்ன எதிர்பார்க்குறாருனா, ஒரு சூடு சொரணையே இல்லாத ஒரு ஜடமாக இருங்கன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்படி இருங்க, அப்படி இருங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க அப்படின்னா நம்ம எப்படிங்க எல்லா நியாயத்தையும் பார்த்துட்டு ஒரு தப்பான காரியத்தை பார்த்துட்டு எப்படிங்க நான் அப்படியே ஜடம் மாதிரி இருக்க முடியும்? அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா? நடக்கிற சில காரியங்கள் அப்படி தான் நம்மளை கொண்டு போகுது. ஆனால் அதுக்கு தேவன் எப்போதுமே பிளைண்டாக அப்படியே சொல்ல மாட்டார், நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறதில்ல. காரண காரியத்தோட தன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து இப்படி இருங்கிறார். ஆமென். அப்போது இருதயத்தில் எதுக்குன்னா மகிழ்ச்சியும் அப்படிப்பட்ட ஒரு குணம். சந்தோஷம் அந்த ஆவியின் கனியில் ஒன்றா இருக்குது. நீங்கள் இருதயத்தில் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் முகத்தில் என்ன வரும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நல்லா உள்ள சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சிரிப்பீங்க. உள்ள துக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி சிரிக்க முடியும்? சிரிக்க முயற்சி பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியும் இந்த சிரிப்பே சரியில்லை, இது உள்ள ஏதோ ஒன்று இருக்குது. மனுஷங்களே கண்டுபிடிச்சிடுறாங்க இது சரியில்லை இந்த சிரிப்பு அப்படின்னு. அப்போ தேவன் கண்டுபிடிக்க மாட்டாரா? அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு முகமுடி போட்டுக்க வேணாம், ரொம்ப நல்லவங்க மாதிரி முகமுடி போட்டுக்க வேணாம். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்மளால் இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த வசனத்தை காட்டப் போகிறேன். கர்த்தர் பேசின அடுத்த பகுதியை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9 வசனங்கள் நான் வேகமாக வாசிச்சிடுறேன். நான் சொல்கிற இடத்துல முடிஞ்சதுன்னா கீழே மட்டும் கோடு போட்டுங்க, பென்சிலாலேயோ பெண்ணாலேயோ. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் கீழே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உங்கள் சாந்த குணத்துக்கு கீழே கொடு போட்டுங்க. இங்கே பெண்களுக்கு எழுதியிருக்கா? எல்லாருக்கும் எழுதியிருக்கு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சாந்த குணம் மனுஷங்களுக்கு தெரிகிறதுக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்?
ஒரு சம்பந்தம் இருக்குது, இல்லாட்டி பவுல் எழுத மாட்டார் இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். அடுத்து, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்து, கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இல்லைங்க, ஏதாவது ஒன்றுக்கு கவலைப்படலாம். இல்லை, ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு தான் இங்கே பைபிள் சொல்லுது. எப்படிங்க இந்த விஷயத்துக்கு என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியும்? இல்லைங்க, கவலைப்படக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதுக்குமா கவலைப்படக்கூடாது? ஆமாங்க, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சிலவற்றை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து, எதெல்லாம் உங்களுக்கு கவலை கொண்டு வருமோ அது எல்லாத்த பற்றியும், வாட் எவர் இட் மேபி, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு? யெகோவா தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்கள். அவர் தானே சொன்னார் வந்து சந்தோஷமா இருந்தே. அவர் தானே சொன்னார் நீ வந்து என்கிட்ட சந்தோஷமா இருந்தே. அப்போ அவர்கிட்ட சொல்லணும்ல. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லணும். அதான் ஜெபம். தெரியப்படுத்துங்கள். அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அந்த தேவ சமாதானத்துக்கு கீழே ஒரு கோடு போட்டுங்க, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த இடத்துல ஆவியின் கனியில் என்னென்ன திருப்பி ரிப்பீட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சந்தோஷம், ரெண்டாவது சாந்த குணம், மூணாவது தேவ சமாதானம் இந்த இடத்துல வருது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன காரணம் இப்போ பார்த்துட்டோம். கர்த்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ எந்த நிலைமை இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கிறேன், நான் உண்மையில் தேவன் இல்லையா? நீ என்கிட்ட வரும்போதே இயேசு என்ன பண்ணுகிறார்? அவர் தம்முடைய இருதயத்தை கழுவி விடுகிறார், சரீரத்தையும் கழுவி இருக்கிறார். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? எந்த வசனத்திலேருந்து பார்த்தோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தோம். எபிரேயர் 10:22 இருக்கு இல்லையா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், அதாவது இப்போ இருதயத்துக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கிற குணத்தை பற்றி பேசுகிறோம். முன்னாடி நமக்குள்ளே ஏதோ இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ மாறி இருக்குன்னு நம்ம நம்பணும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். We come closer to God and approach Him with an open heart, fully convinced that nothing will keep us at a distance from Him. For our hearts have been sprinkled with blood to remove impurity. நம்ம மனசில் இருதயத்தில் முன்னாடி இருந்ததே அழுக்குகள், அதெல்லாம் ஏற்கனவே தேவன் கழுவி இருக்கிறார். என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தேவன் நம்மக்கிட்ட விரும்பினாரோ அதை வந்து நம்ம அவர்கிட்ட வந்தப்போ கழுவி இருக்கிறார். கூப்பிட்டு சந்தோஷமாக இருன்னு சொன்னதோடு இல்லை, இயேசுவின் ரத்தம் அந்த இருதயத்தின் மேல் தெளிக்கப்பட்டு நம்மை சுத்தமுள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறார். கழுவப்பட்ட இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now we are clean, சுத்தமாக இருக்கிறோம், அன்ஸ்டெயின்ட், கரை இல்லாமல் இருக்கிறோம், அண்ட் presentable to God, தேவனுக்கு முன்பாக போய் நிற்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம், இன்சைட் அண்ட் அவுட், உள்ளேயும் வெளியேயும் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்க தகுதி உள்ளவர்களாகவும் இயேசு நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ கடைசியாக தேவன் விரும்புகிறது என்னன்னா, உள்ளே மறைந்திருக்கிற அவருடைய சுபாவங்களால் நாம் நிறைய வேண்டும் என்று விரும்புகிறார்.